மாப்பிள்ளை கிட்ட அது இதுன்னு சொல்லி அவரை கோவப்படுத்தாம பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். சரியா? சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி இந்து, நான் கிளம்புறேன். இது வட்டி பணம் கொடுக்கணும்ப்பா. அதுக்கப்புறம் இந்த அண்ணா நான் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துடுறேண்ணே. தனியாக போகிற? இல்லைண்ணே, ஜெயந்தியோட தான் போகிறேன். இப்போ தான் கட்சி பதவி வைத்திருக்க, தனியாக போவேனா? கருணா கூப்பிட்டு போ. கருணா, சொல்லுங்கண்ணே. திவாகர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறான், நீ கூட போயிட்டு வா. சரிங்கண்ணே. போ, வண்டி ரெடி பண்ணு. இந்து, நீ என் கூட வரியா? தனியா போனா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். நான் எப்படிக்கா வருது? உங்க வீட்டுக்காரர் பிரச்சனை பண்ணுவாருக்கா. நீரு, நான் கேக்குறேன். அக்கா, சரிங்கப்பா. என்னங்க, நீங்க 2 பேரும் வர இடத்துல நான் மட்டும் எப்படி தனியா வருது? என் கூட இந்து வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நம்ம கூட இந்துவும் கூட்டு போலாமாங்க? ஏய், கூட்டிட்டு போடா. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடங்கி பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்புறம் என்ன? ஏய், நீயும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, போலாம். என் பையன் வளர்ந்து பெரிய ஆளாகி உங்களை மாதிரி வரணும்னு நீங்க தானே ஒரு நல்ல பேரா வைக்கணும். யோ, உனக்கு அறிவு இருக்கா? அந்த ஆளுக்கே கல்யாணம் ஆகி 5 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காரு. அவர்கிட்ட குழந்தைய கொடுத்து பேர் வைக்க சொல்ற? குழந்தைய பெத்துக்க தெம்பு இல்லாதவங்க கிட்ட குழந்தைய கொடுத்து பேர் வைக்க சொல்றியே, அது நாளைக்கு உன் குழந்தைக்கு ஒரு தோஷம் ஆயிடாது? அண்ணே, நீங்க சும்மா இருங்கண்ணே, அப்படிலாம் எதுவும் நடக்காதுண்ணே. ஏன்பா, அவர் சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு? பணமும் அதிகாரமும் இருந்தா யாரு என்னன்னு தெரியாம குழந்தைய தூக்கி கொடுத்துருவீங்களா? விடுப்பா, இவனுக்கு தான் அறிவு இல்ல, வாங்கினவனுக்கு அறிவு வேணா? நாமளே குழந்தை பெத்துக்க துப்பு இல்லாம இருக்கோம், இதுல நாம எப்படி குழந்தைக்கு பேர் வைக்கிறதுன்னு யோசிக்க வேணா? அதை விட்டுட்டு குழந்தைய கொடுத்தா உடனே வாங்கிட வேண்டியது. ஏய், என்ன வாய் இருந்தா என்ன வேணா பேசுவியா? விடுங்கண்ணே. யார்கிட்ட வந்து என்ன பேசுற? வேண்டாண்ணே, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தான் கெட்ட பேர். விடுங்க. ஏய், முதல்ல யாருக்கிட்ட என்ன பேசுறோம் தெரிஞ்சு பேசணும், இல்ல நடக்கிறதே வேற. அப்படியே போ, என்ன பார்த்துட்டு இருக்க? போ. ஜெயந்தி அக்காக்கு எந்த குறையும் இல்ல. ஏற்கனவே எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தாச்சு. குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணு மட்டும் காரணமா இருக்க முடியாது. ஆம்பளைங்க கிட்ட கூட பிரச்சனை இருக்கலாம். எங்க வீட்டு ஆம்பளைங்களா சிங்க மாதிரி. எங்க பரம்பரையில அந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை. என் தம்பிக்கு இருக்காது. இன்னொரு தடவை இந்த விஷயத்துல அவனை குறை சொன்னன் வை, சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன்.
டேகர்னா உன் பொண்டாட்டிக்கு வர வர எங்கே பேசணும் எப்படி பேசணும்னு தெரியாம ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. எப்போ நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ. கருணா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? இல்ல, எனக்கு திடீர்னு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இவ்வளவு நாளா அவங்க முகம் எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால நான் எதையுமே யோசிக்காம இருந்துட்டேன். ஆனா இப்ப எங்க அம்மாவோட போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் அவங்க கூட சின்ன வயசுல இருந்த நாட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஞாபகம் வருது. அவங்க இருந்தப்போ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ எங்க அம்மா அங்க கூட இருந்திருந்தா என்ன நல்லா பார்த்துருப்பாங்கல்ல. என்னதான் இவன் வெளியில முரட்டு பயலா இருந்தாலும் இவனுக்குள்ளேயும் இந்த அன்பு பாசம் எல்லாமே இருக்கதான் செய்யுது. இவனும் ஒரு சராசரி மனுஷன் தானே. எனக்கு என்ன? இந்தாங்க, உங்களுக்காக நான் சூடா பால் காய்ச்சி கொண்டு வந்திருக்கேங்க. ஏய், இப்ப அந்த பால் குடிக்கிற மூட்ல எல்லாம் இல்ல. ஓ, என்னங்க நீங்க? உங்களுக்கு நேத்துல இருந்து தொண்டை வலிக்குது, முழுங்கவே முடியல அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அதனால இந்த பால்ல இஞ்சி, சுக்கு, அதிமதுரம், நாட்டு சக்கரை எல்லாம் கலந்து கொண்டு வந்திருக்கேங்க. குடிங்களே, உடனே சரியா போயிடும். ஆமாங்க. நீ சொல்றதும் சரிதான். குடு. இந்தாங்க. ஏய், நீ சொன்னது எதுவுமே இதுல இருக்கிற மாதிரி தெரியல. ஐயோ, இந்த ஆந்த கண்ணனுக்கு கண்ணு தான் பெருசுன்னு பார்த்தா மூக்க கூட நீட்டிக்கிட்டு வந்து மோந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டானே. நான் லேகியம் கலந்தது தெரிஞ்சா என்ன அடிச்சு தொக்க விட்டுருவானே.